இன்னைக்கு நம்மளுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க. ஸோ ஒழுங்காக போஸ்ட் கொடுக்கணும், ஒழுங்காக நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்க போகும்போது வெயிற்காக நம்ம மூஞ்சியை பாரம்பரியமாக பார்த்துக்கிட்டு ஆட்டோவில் ஏறி சேஃபாக இறங்கி உள்ளே போகிற வரைக்கும் நம்ம ஃபேஸை வந்துட்டு வேர்க்க விட்டக்கூடாது. அண்டு ஃபோட்டோ எடுக்கும் போது நம்ம ஃபேஸை வேர்க்க விட்டுறக்கூடாது. ஃபோட்டோ எடுக்க போகணும், ஹீரோயின் கணக்கில் இருக்கணும். இந்த ட்ரெஸ்ஸு நம்ம போட்டுப்போம். ஆமாம்மா, அந்த பிங்க் கலர் ட்ரெஸ் வேணாமா, நான் புது ட்ரெஸ் போட்டுக்கிறேம்மா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. பிங்க் கலர் வேணான்னு சொன்னால் ஏன்டா இப்படி பண்ணுறாங்களோ? என் ஃபேவரட் கலரே பிளாக் தான். பிங்க் எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு பிங்க் கலர் போடு, பிங்க் கலர் போடு, பிங்க் கலர் போடுன்னு வேறு வழி மாற்றிட்டு வந்து தொலைகிறேன். சந்தோஷமா? உனக்கு இப்போ சந்தோஷமா? பாருமா, பிங்க் கலர் நார்மலாக இருக்குது. ப்ளீஸ்மா, அந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறேன். நீ அதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு தான் போடணும். என்ன ஃபங்க்ஷனுக்கு போடுற ட்ரெஸ்ஸை முன்னாடியே போட படிக்கிறீங்க? சே, ஒரு வேளை என் ஃபோட்டோ ஒரு த்ரிஷா, ஒரு நயன்தாரா, ஒரு சமந்தா அப்படின்னு வந்துருச்சுன்னா நினச்சி பார்க்கவே செம்மையாக இருக்கே. அப்போ ரியல் லைஃப்லலாம் எப்படி வரும்? சரி, அப்படி ஃபோட்டோக்கு வந்தாச்சு. ஏம்மா கையை ஏம்மா அப்படி வைக்கிற? நார்மலாக ஃபோட்டோவுக்கு எப்படி அட்டென்ஷனில் நிற்போம், அதை மாதிரி நீ கையெல்லாம் இப்படி வச்சா ஃபோட்டோ அசிங்கமாக வந்துருச்சுன்னா உங்கள் பேரண்ட்ஸ் தான் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நார்மலாக நில்லுமா. என்னது இது, இந்த போஸ்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ நம்ம நினச்சி பார்த்து போஸ்ட் கொடுப்போம். ஏம்மா கையை ஏம்மா அப்படி வைக்கிற? அப்போ கண்ணும் தெரியல, பல்லு தெரியல, மூக்கு தெரியலனா என்ன பண்ண? ஒழுங்கா நில்லுமா. ஏதாச்சும் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி நில்லுன்னு ஃபோட்டோ வீட்டில் வச்சே சொல்லிட்டு தானே கூட்டிகிட்டு வந்தேன். ஒழுங்கா நில்றி. சரி, அப்போ 3வது ஃபோட்டோவாவது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏம்மா வந்துட்டு எத்தனை வாட்டிமா சொல்கிறது, இப்படி போஸ்ட் கொடுக்காத, அட்டென்ஷனில் நில்லுது. மேம் இப்படி பண்ணால் என்ன மேம், ஃபோட்டோ எடுக்க முடியாது. அம்மா ஃபோட்டோ வேணாமா. இது ஃபோட்டோ எடுத்துட்டாங்களா? கொஞ்சம் காமிங்க. என்ன இது ஃபோட்டோ? மற்ற நேரத்தில் இப்படி இப்படி இப்படின்னு இருந்து கெடுதியில் அப்படி எடுக்கப்பட்டு அழுதுட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து கொடுத்துருக்காங்க. நான் மன்னிக்கவே மாட்டேன்.